ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் புகா பேசுகிறேன். இந்த டீ பிளான்டேஷன்லாம் பார்த்தோம் இல்லையா மூணாறில் நாங்கள். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த ஜீப் டிரைவர் வந்து சொன்னாங்க. அது என்னென்னா, இந்த டீ ஒரு டீ லீஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து 80 இல்லைனா 120 இயர்ஸ் வரைக்கும் வாழுமா. அதை வந்து 40 இயர்ஸ்க்கு ஒரு தடவை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டு திரும்ப நியூ பிளான்டேஷன் பண்ணுவாங்களாம். அங்கே வேலை செய்கிற அந்த லேபர்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு 90 டேஸ் அங்கே வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலையை வந்து பர்மனெண்ட்டாக போட்டு கொடுத்துருவாங்களாம். அப்புறம் அவங்களுக்கு தங்குறதுக்கான வீடு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்களாம் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பசங்க இருந்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து 12th வரைக்கும் ஃப்ரீயாகவே, அதாவது எந்த ஃபீஸுமே இல்லாமல் 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் அவங்க படிச்சுக்கலாமா. நம்ம இதெல்லாம் கேட்கும் போது ஈஸியாக இருக்குன்னு நமக்கு தோணலாம். ஆனால் வந்து என்னென்னா, இங்கே வேலை செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த டீ பிளான்டேஷனில் அந்த தேயிலை செடிக்கு அடியில் இருக்கும் போது நிறைய அங்கே வந்து அட்டைப்பூச்சிகள் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அதில் எங்களுக்கே சில பேருக்கு வந்து அங்கே நாங்கள் டூர் போயிருந்த எல்லாருக்கும் வந்து காலில் கடித்து எல்லோரும் வந்து அதை உதறி விட்டு, அந்த அட்டைப்பூச்சினா தெரியும் எப்படி நம்ம ரத்தத்தை உரியும்னு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அங்கே வேலை பார்க்குற மக்களோட நிலைமையும் பாவம் தான். ஓகே, பாய்.